ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற தமிழ் நியூஸ் அந்த கம்பெனி ஓகே இதில் பார்க்க போகிறோம்னா நம்ம பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் சரி பண்ணி வந்து அனுப்பிவிட்டுருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்ஏ வந்து சரி பண்ணிவிட்டு அந்த ஹைப்ரிட் பிசி வந்து காப்பாற்றி விட்டுருப்பாரு. அந்த டிஎன்ஏ ரிப்பேரிங் எதுக்காக ஆஸ்மத் கிரியேட் பண்ணாரு, அந்த ஐடியா எங்கேருந்து நம்ம ஆஸ்மத் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல் பாருங்க. ஆரம்ப காலத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆம்லேட்டிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிப்பேரிங்கிறது இருந்திருக்கிறது வாய்ப்புகளே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா ப்ரோடைப்பில் இருந்திருக்கிறது வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரீகலபிரேட் ஆனதுக்கப்புறமா தான் ஆஸ்மத் ஆட் பண்ணியிருக்கணும். அது எப்படா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேல்வனிக் மெக்கானிக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத் தான் உருவாக்கியிருப்பாரு. அப்படி உருவாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்வனிக் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக வந்து வீக்காக வந்து இருந்திருக்கும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா மால்வர். அது வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்மத் தான் சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணி வந்து மற்ற கேல்வனிக் மெக்கானிக் மாதிரி சரி பண்ணி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து அவரால் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேலை செஞ்சு தான் இருப்பார். அதாவது இந்த டிஎன்ஏ ரிப்பேரிங் வந்து வேலை செஞ்சு தான் இருப்பார். ஆனால் நம்ம மாலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இருந்திருக்காது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்பிடோ பிடிச்சிட்டு போயிட்டு அவர் வந்து சரி பண்ணிட்டு ரொம்ப ஓவர் பவரான ஒரு கலைன் மேக் தர மாதிரி இருப்பார். அது மூலம் வில்லன் தர மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் பென் வந்து டிஃபீட் பண்ணி விட்டுவார். அதுவாக இருக்காத இதே மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. இந்த டிஎன்ஏ சேர்ந்து ஏதாச்சும் பீசிஸ் அழிஞ்சாலோ அதாவது ஏதாச்சும் பீசிஸ் அழிஞ்சாலோ ஏதாச்சும் அழிகிற நிலைமைக்கு போனாலும் அது திரும்ப காப்பாற்றணும். அதுக்கு வந்து ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டிஎன்ஏ ரிப்பேரிங் உருவாக்கியிருப்பாரு. அப்படி ஃபஸ்ட்டு மால்வேர் தான் இதுக்கான ஐடியா வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து ஆஷ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. அதுக்குள்ள வந்து வாசல்கரத்தனமாக இந்த வேலையை பார்த்து அந்த ஆஷ் வந்து அந்த பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆம்லேட்டிச்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதாவது ஆம்லேட்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்கச்சக்கமாக டிஎன்ஏ சமத்தனம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதையும் மெர்ஜ் பண்ணும்போது நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்ஏஸையும் அதாவது நிறைய பீஸஸ் வந்து காப்பாற்ற முடியும் ஒரு காரணத்தினால ஆம்லேட்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ரிப்பேரிங் வந்து தான் செட் பண்ணியிருப்பாரு. இதை தான் நீங்கள் பென் ஏலியன் ஃபோர்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஹைப்ரிட் வந்து இப்படி தான் வந்து பென் வந்து சரி பண்ணி விட்டுருப்பாரு. அதாவது நம்ம ஆஸ்மத்துக்கு இந்த ஐடியா எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம மால்வர் கிட்ட இருந்தால் அதாவது நம்ம ஆஸ்மத்தும் கிட்டத்தட்ட நம்ம டோனி ஸ்டார்க் மாதிரி தான் அவர் செய்கிற தப்புலேருந்து திருத்திக்கிட்டு அடுத்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் மேலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பாருங்க நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்மத் எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎன்ஏ ரிப்பேரிங் வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதுசான நிறைய வித்தியாசமான வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் மொக்கையாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வீடியோ டைமிங் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த கண்டென்ட்டே கம்மி தான். ரைட் விடுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் விஷயம் செஞ்சுருக்கேன். பாய். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியங்களே.